நீங்க வெல்டிங் ஹோல்டர் எடுத்துட்டு போகும்போது இந்த பொசிஷன்ல தான் எடுத்துட்டு போகணும். இப்போ வெல்டிங் ராட பாருங்க 45 டிகிரி கிட்ட இருக்கா. நிறைய நண்பர்கள் நீங்க வந்து 6G வெல்டரான்னு கேட்டு இருக்கீங்க. நான் 6G வெல்டர்லாம் கிடையாதுங்க. ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்ல சாதாரண வெல்டர். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெர்டிகல் வெல்டிங்ல உருகி ஊத்தாம, அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வெல்டிங் வந்து நல்லா திக்கி திக்கி உருகி ஊத்துன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க. ரைட்டா? அதாகப்பட்டது நிறைய நண்பர்கள் என்கிட்ட தொடர்ந்து கேட்கறது என்னன்னா, வெர்டிகல் வெல்டிங் அடிக்கும் போது மட்டும் எங்களுக்கு வெல்டிங் சரியா வர மாட்டேங்குது. அதாவது பிளாட் பொசிஷன் அப்படின்னா இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கும் போது நல்லா வருது நண்பா. அதுவே வெர்டிகல், அதாவது ஒரு பொருள் இந்த பொசிஷன்ல இருக்குன்னா நான் இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிக்கிறேன்னா அது சரியாவே வர மாட்டேங்குது. அப்படியே அடிச்சா கூட உருகி ஊத்துற மாதிரி இருக்கு. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நிறைய கிளிப் வந்து இது எப்படி அடிக்கலாம், அதாவது ஒரு பினிஷிங்கா, அதாவது பிளாட் பொசிஷன்ல அடிச்சா எப்படி வருமோ அது மாதிரி வெர்டிகல்ல அடிச்சாலும் வரணும். அப்படி வந்தாதான் அது வந்து வெல்டிங் நல்லா இருக்கும். நிறைய நண்பர்கள் நீங்க வந்து 6G வெல்டரான்னு கேட்டு இருக்கீங்க. நான் 6G வெல்டர்லாம் கிடையாதுங்க. ஒரு லோக்கல் ஒர்க் ஷாப்ல சாதாரண வெல்டர். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்கிட்ட நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை செய்யற அளவுக்கு நீங்க உங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப இன்னைக்கு வெர்டிகல் வெல்டிங்ல உருகி ஊத்தாம, அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்றது, வெல்டிங் வந்து நல்லா திப்பி திப்பியா உருகி ஊத்துன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க. ரைட்டா? சோ வெர்டிகல் வெல்டிங் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க. பாருங்க, இதுதான் வந்து ஜாப். இப்படிதான் வெர்டிகல்ல இருக்கும். நீங்க வெல்டிங் ஹோல்டர் எடுத்துட்டு போகும்போது இந்த பொசிஷன்ல தான் எடுத்துட்டு போகணும். வெல்டிங் ராட பாருங்க 45 டிகிரி கிட்ட இருக்கா. இந்த பொசிஷன்ல தான் நீங்க வெல்டிங் எடுத்துட்டு போகணும். வெல்டிங் ஹோல்டர் எடுத்துட்டு போகணும். நிறைய நண்பர்கள் வந்து வெல்டிங் ராட வந்து பிக்ஸ் பண்றதே தப்பா பிக்ஸ் பண்றீங்க. ஒரு நிமிஷம், நான் ஒரு புது வெல்டிங் ராட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இப்ப இந்த வெல்டிங் ராட் இருக்கு இல்லையா, இந்த வெல்டிங் ராட இப்படி பிடிப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டா வந்து 90 டிகிரி பிடிக்கிற மாதிரி எல்லாம் பிடிக்க கூடாதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிடிக்க கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸா இருக்கு பாருங்க. இந்த வெல்டிங் ஹோல்டர் பாருங்க, இது ஸ்ட்ரைட்டா நிக்குதா, இத பாருங்க கொஞ்சம் கிராஸா இருக்கு. அப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இதுக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு 45 டிகிரி இப்படி இருக்கு பாத்தீங்களா. இதுலயே வந்து ஸ்லாட் இருக்கும். வெல்டிங் ஹோல்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்லாட்ஸ் போயிருக்கும். சோ அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய நண்பர்கள் அதெல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு தான் சொல்றேன், வெல்டருக்கு சொல்லல. ஓகேங்களா? வெல்டருக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இந்த மாதிரி வந்து ஸ்லாட் இருக்கும். இப்ப இந்த ஹோல்டர் இப்படி ஸ்ட்ரைட்டா நிக்குதா, இந்த வெல்டிங் ராட பாருங்க ஒரு 45 டிகிரிக்கு போயிருக்கா. இப்ப பாருங்க, ஜாப் இப்படி நிக்கும். இதான் வெர்டிகல். ஓகேங்களா? இந்த பொசிஷன்ல நம்ம வெல்டிங் அடிக்கணும். இதுதான் வந்து வெர்டிகல் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் இருக்கு. சோ ஹரிசாண்டல் அப்படின்னா இப்படி. சோ வெல்டிங் ஹோல்டர் இப்படி வரணும். இதெல்லாம் நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இன்னைக்கு வந்து வெர்டிகல் மட்டும் பார்த்தலாம். இங்க பாருங்க, இந்த பொசிஷன்ல நம்ம அடிக்கணும். இங்க பாருங்க, வெல்டிங் ஹோல்டர் பாருங்க. நான் வெல்டிங் ராட எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி செய்யுங்க. இங்க பாருங்க, இந்த பொசிஷன்லங்க, அதாவது ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரிங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா ஒரு ராட வச்சு, சாரி ஒரு பிக்சர் வச்சு நான் டிராயிங்கே பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப ஏறுது பாத்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து ஏத்தணுங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஏறுது பாத்தீங்களா. இதே மாதிரி வெல்டிங் ராடு ஏறணுங்க. பாருங்க, இது வெல்டிங் ராடு. இந்த வெல்டிங் ராடு வந்து இந்த பொசிஷன்ல ஏறணுங்க. இப்படி ஏறும்போது பாத்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க இல்லையா, டார்க். இந்த இடத்துல வந்து லைட்டா ஒரு ஒரு மில்லி செகண்ட்ஸ் வந்து நம்ம டிலே பண்ணி இழுக்கணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இழுக்கும் போது பாத்தீங்கன்னா பிளாட்ல எப்படி வெல்டிங் அடிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து வெர்டிகல்லையும் உங்களுக்கு வெல்டிங் அடிக்க முடியும். இப்ப வெல்டிங் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கறத டெமோ மூலமா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பொதுவா வந்து வெர்டிகல் வெல்டிங், ஹரிசாண்டல், ஓவர் ஹெட், அதாவது பிளாட்டை தவிர, பிளாட் அப்படின்னா இந்த பொசிஷனுங்க, இந்த பொசிஷனை தவிர நம்ம மத்த பொசிஷன்ல எல்லாம் வெல்டிங் அடிக்கும் போது நம்ம சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிளவுஸ் விக்குது. இதெல்லாம் வெல்டிங் கிளவுஸ். இதெல்லாம் வந்து ஒரு 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபாய்க்குள்ள இருக்குங்க. இதை வாங்கி வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கையில வந்து வெல்டிங் அதாவது அந்த பிசுறு விழுந்துச்சு அப்படின்னா பொத்து விட்டுரும். சோ வெல்டிங் மேல இருக்கக்கூடிய அந்த ஆர்வமே வந்து குறைஞ்சிரும். ஓகேங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வெல்டிங் புதுசா கத்துக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க. இப்ப வெல்டிங் கிளவுஸ் நம்ம போட்டோங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்டிங் ஹெல்மெட். சோ கண்ணு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வெல்டிங்ல வந்து கண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதனால வெல்டிங் ஹெல்மெட்ஸ் வாங்கிக்கோங்க. நான் வந்து இதுக்கான லிங்க் இதெல்லாம் எங்க வாங்கணும்னு தெரியல, உங்க ஊர்ல கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன்லயே வாங்கலாம். சோ குவாலிட்டியான பொருட்களை நான் இங்க கீழே வீடியோக்கு கீழே வந்து மென்ஷன் பண்றேன். சோ பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயங்க, என்ன வெல்டிங் ராட் யூஸ் பண்றேன், என்ன ஆம்பியர் வைக்கிறது, இதான உங்க டவுட். இப்ப நேரம் வந்திருக்கும். இப்ப நான் யூஸ் பண்ற வெல்டிங் ராட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, பக்கத்துல வாங்க. இங்க பாருங்க, பெஸ்டார்க்ல வந்து E6013 அப்படிங்கிற இந்த வெல்டிங் ராட் யூஸ் பண்றேன். இதோட கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 3.15. சோ இந்த 3.15 வந்து நம்ம 10 கேஜ் வெல்டிங் ராட்னு சொல்லி சொல்லுவோம். இதுலயே வந்து 12 கேஜ் இருக்கு. E603ல 12 கேஜ் வெல்டிங் ராட், 2.15 திக்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெல்டிங் ராட் இருக்குங்க. நம்ம யூஸ் பண்றது வந்து 3.15 திக்னஸ். நிறைய நண்பர்கள் ஆம்பியர் டவுட் இருக்கு இல்லையா, இந்த ஆம்பியரை வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்க. இங்க பாருங்க, இந்த வெல்டிங் ராட் இருக்கு இல்லையா, இந்த வெல்டிங் ராடுக்கு பக்கத்துல இந்த 2.5 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 2.5 நேரா பாருங்க 60ல இருந்து 90 கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம யூஸ் பண்ண போறது 3.15. இதுக்கு வந்து 100ல இருந்து 140 கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு 100 ஆம்பியர் வரைக்கும் வச்சு வெர்டிகல்ல ட்ரை பண்ணலாம். சோ அது எந்த பிரச்சனையும் வராது. சோ ஆம்பியர் பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இருக்கு. சோ ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த வெல்டிங் ராடுக்கு எப்படி ஆம்பியர் வைக்கிறது அப்படின்னு அந்த அட்டடப்பால போட்டுருக்காங்க இல்லையா, இது ரொம்ப பிராக்டிகலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான்.
இது வந்து 3.15 mm திக்னஸ் உள்ள வெல்டிங் ராடு. இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இந்த வெல்டிங் ராட்ல இதை தான் சொல்றேன். இது வந்து 3.15 mm திக்னஸ் உள்ள வெல்டிங் ராடு. இதுல ஒரு எம்எம்க்கு வந்து 45 ஆம்பியர் அப்படின்னு வச்சா கூட 3 mm கிட்ட இருக்குது. ஸோ 3 mmக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 ஆம்பியர் கிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க ரெக்கமெண்டட் ஆம்பியர். ஸோ நம்ம வந்து ஒரு 100ல இருந்து போலாம், ஏன்னா ஆம்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கும் கரண்ட் இல்லையா. ஸோ நம்ம அதுல இருந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரண்ட் தேவைன்னா ஏத்திக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெல்டிங் ராடை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்க, வெல்டிங் ஹோல்டர் ஸ்ட்ரைட்டா நிக்குது பாருங்க. நான் 45 டிகிரி கிட்ட வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, வெல்டிங் மிஷினை நான் ஆன் பண்ணிட்டேங்க. இங்க வாங்க பக்கத்துல. நான் வந்து ஒரு 140 வரைக்கும் ஆம்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து சேஃப்டியான ப்ரொடக்டட் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? வெல்டிங் கிளவுஸ் வியர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெல்டிங் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இப்போ பாருங்க, நான் வெல்டிங் ஸ்டார்ட் பண்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி நீங்க அடிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு தெரியுது நான் வெல்டிங் அழகா எப்படி இருக்கிறேன்னு பாருங்க. பாருங்க, இப்போ பாருங்க வெல்டிங் வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை நான் தட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ பாருங்க, ஃபிளக்ஸை தட்டினா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்க, வெல்டிங் வந்து உருகி ஊத்தாம கரெக்டா வந்திருக்கா. இப்போ நான் பவர் ஆம்ஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கு, நான் ஆம்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்றேன். ஒரு 100 ஆம்ஸ் வச்சிருக்கேங்க. இப்போ 100 ஆம்ஸ் வச்சு அந்த வெல்டிங்ல இருந்து கொஞ்சம் மேல அடிக்கிறேன். ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, முக்கியமா நம்ம வந்து ஆம்ஸ் வந்து செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங் கரையிற மாதிரி இருக்கு, இல்ல அண்டர் கட் வர மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம ஆம்ஸை கம்மி பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பவர் வித்தியாசப்படும். இப்போ நான் செகண்டா வெல்டிங் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க. இங்க பாருங்க, வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி வெல்டிங் அடிக்கிறேன்னு பாருங்க. என்னோட கையை கவனிங்க. கை தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி வெர்டிகல்ல வெல்டிங் பண்ணும்போது வந்து கை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, கையை வந்து கவனிக்க மாட்டீங்க, எந்த மாதிரி வெல்டிங் அடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து கவனிக்க மாட்டீங்க. அதனாலேயே வெல்டிங் சரியா வராதுங்க. 45 டிகிரி அப்படிங்கிறது வெல்டிங் வெர்டிகல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். டிகிரி கணக்குல வந்து நம்ம பார்க்கணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வெல்டிங் ஸ்டாப் பண்றேன். வெல்டிங் ராட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் மேல இருக்கக்கூடிய ஃபிளக்ஸை தட்டுறேன். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வெல்டிங் வந்து பினிஷிங்கா வர ஆரம்பிக்குது. ஸோ வெர்டிகல்ல வந்து அடிக்கும் போது இந்த மாதிரி வந்து உருகாம நம்ம இப்படிதான் வெல்டிங் அடிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை மறக்காம இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.